இன்ஃபேக்ட் இப்போ 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது லேண்ட் விஷயங்கள், வண்டி வாகனங்கள், வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து செய்வார். ஆனால் ராகுக்கே உண்டான பாணியில கொஞ்சம் வந்து குறுக்கு முதல் செக்மெண்ட்லேயே நல்ல கான்ஃபிடென்ட்டும் கௌரவமும் ஒரு மாதிரி இமேஜ், நல்ல நம்மளுடைய ஆஃபீஸில் ஒர்க்கிங் பிளேஸில் இமேஜ் ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். வீட்டில் இமேஜ் இருக்கும். எப்படி இருக்கும்னு கேட்டால், இந்த பலனை சொல்லும்போது சனியையும் கருத்து கொள்ளணும் இல்லையா? சனி உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார். என்னதான் கௌரவம். அதனால் இந்த கன்னி ராசிக்காரருடைய இமேஜ் என்பது இமாலயத்தை போன்று உயர்ந்து நிற்கும். சில பேரை பயமுறுத்தும், சில பேருக்கு அச்சுறுத்துவதாகவும், சில பேருக்கு வந்து வயிற்றில் புளியை கரைப்பதாகவும் வந்து அமையும். நான் சொல்றது மிகை அல்ல. அதனால இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு போராளியாகவும், வெளியில போராளியாகவும், உள்ளுக்குள்ள வந்து ஞானியாகவும் மாற ஆரம்பித்து விடுவீர்கள் நீங்கள். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருந்தது கடந்த 1.5 வருஷமா கேத்து தலைவர். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहम अस्मि सोहम अस्मि ब्रह्माहम अस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. हरि ओम. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான ராகு கேத்து பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த ராகு கேத்துவானது வருகின்ற 18 மே 2025 நிகழ்கிறது. அதாவது கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து கேத்துவாகப்பட்டவர் உங்களுடைய 12ஆம் இடமாகிய சிம்மத்துக்கு போகிறார். அதே போன்று உங்களுடைய 7ஆம் இடத்தில் மீனத்தில் இருந்த ராகுவாகப்பட்டவர் கும்பத்திற்கு வருகிறார். ரொம்ப மிக 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 யோகமான பயிற்சி இது. இந்த பயிற்சி 12ஆம் இடத்தில் கேத்துவும் 6ஆம் இடத்தில் ராகுவும் 556 நாட்கள் இருக்க போகிறார்கள். இந்த 18.5 மாதங்கள் என்னென்ன நிகழும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏனென்றால் ராகு அப்படிங்கிறது ஒரு மர்மமான, ஒரு முடிச்சு அவிழ்க்க முடியாத ஒரு சஸ்பென்ஸான ஒரு கிரகம். அது நிழல் கிரகம்னு சொல்றோம். இந்த ராகு கேத்து பயிற்சி மட்டும் எப்பவுமே என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறை ராகு கேத்து பயிற்சி அப்போ நீங்க ஜாதகத்தை பார்க்கணும். எதற்காக அப்படின்னா, சனி என்னத்தை கெடுக்க போறாரோன்னு ஜாதகத்தை பார்க்குறோம், குரு என்னத்தை கொடுக்க போறாரோன்னு ஜாதகத்தை பார்ப்போம். ஆனா ராகு எதை எப்படி திருப்ப போறாரோன்னு பார்க்கணும். ஏனென்றால் வாழ்க்கை என்கின்ற ஓட்டமானது நமக்கு எப்படியும் திசை திரும்பும். அதுதான் ராகு. அது நல்ல விதத்திலையா அல்லது வேறு விதத்திலையா அப்படிங்கிறது நம்ம ஜாதகம் பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ற முறையில் நம்முடைய முடிவுகளையும் நம்முடைய செயல்களையும் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். ராகு என்பது நிறைய காரகத்துவம் இருக்கிறது. அதாவது சட்டத்திற்கு புறம்பான காரியங்கள், பிறகு பணங்கள். ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுமா, கன்னிராசி அன்பர்களுக்கு எதிரியினுடைய பணம் உங்களுக்கு கிடைக்கும். அது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்களேன். 6ஆம் இடத்து ராகுன்னாக்கா அப்படியே அசாத்தியமான புத்தி சாத்துரியமும் பலமும், பிறகு நட்புறவும், பிறகு செல்வாக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கவலையே பட வேண்டியதில்லை. இந்த ராகு கேத்து பயிற்சி என்பது த பெஸ்ட். ராகு கேத்து பயிற்சி யாருக்குன்னு கேட்டால் கன்னிராசி அன்பர்களுக்குன்னு தான் நான் சொல்வேன். அதனால இதனுடைய பலன்களை 3 செக்மெண்ட்டாக பிரித்து இருக்கின்றேன். அதாவது ராகு அப்படிங்கிறது 3 நட்சத்திரத்தில் பிரயாணிக்கிறது இல்லையா. அதாவது உங்களுடைய 6ஆம் இடமாகிய கும்பத்தில் பூர்வ பாத்ரபத பூரட்டாதி, பிறகு சதபிஷா என்கின்ற ராகுவோட சொந்த நட்சத்திரம், பிறகு கடைசியில் செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறது. இதுல எத்தனை நாட்கள் இருக்க போகிறார். ஆக்சுவலி சொல்ல போனா ராகு பலன் பார்க்கறதுங்கிறது ஒரு யூனிக்கான விஷயமா இருக்கும். ராகு தனக்குன்னு ஒரு சரீரத்தை வச்சுக்கிறது இல்லை. நான் கடந்த சிம்மராசி வரைக்கும் நிறைய டீட்டெயில் ராகுவை பத்தி கொடுத்துட்டே இருந்தேன்.
நீங்கள் வந்து மேஷ ராசியை ஒரு தடவை கேட்டு பார்த்துட்டேன்னாக்கா அதில் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ராகு வந்து நிழல் கிரகம், பூமி மற்றும் சந்திரனுடைய நிழல்கள் நம்ம சொல்கிறோம். ஆனால் இது ஷேடோ பிளானட்டுங்கிறதுனால தனக்குன்னு சரீரம் இல்லை, வேற ஒரு கிரகத்தோட அந்த பலத்தை எடுத்து இது செயலாற்றுகிறது அப்படிங்கிறது தான். அதனால தான் இது வந்து பச்சோந்தி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கேமஃப்ளாஜிங், அதாவது வந்து தன்னுடைய பிரத்யாருடைய அந்த சக்தியை வந்து பிடுங்க எடுத்துடுறது. வாலிக்கு வந்து பாதி பலம் தான் போகும். வாலி, சுக்ரீவன் வாலி இருந்தார் இல்லையா, வாலிக்கு வந்து எதிரி வந்தான்னா அவனுடைய பாதி பலம் வந்துருங்கிற மாதிரி இவர் வந்து முழு பலத்தையும் எடுத்துருவார். அதனால ராகுனுடைய பலனில் வந்து ஆர்டர் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆர்டரில் என்ன வருதுன்னு கேட்டால், ராகு எந்த வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அது இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இப்போ 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரி அதனுடைய சக்தியையும் பிடுங்கி செய்வார். இன்ஃபேக்ட் இப்போ 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது லேண்ட் விஷயங்கள், வண்டி வாகனங்கள், வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து செய்வார். ஆனால் ராகுக்கே உண்டான பாணியில் கொஞ்சம் வந்து குறுக்கு வழியில் செய்வார், அல்லன்னா கொஞ்சம் உங்களை உலுக்கி செய்வார். அதனால் அந்த பலனை இதில் பார்க்க முடியாது. அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகம் என் கையில் இல்லை, அதனால் அந்த ஒரு பலனை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அடுத்த பலன் என்ன அப்படின்னா, ராகு வந்து தன்னை பார்த்த கிரகம், அதாவது தன்னை பார்த்த எந்த கிரகம் இதை பார்க்கிறதோ அந்த கிரகத்தினுடைய சக்தியை எடுத்துப்பார். இது 2வது. 3வது என்ன அப்படின்னாக்கா, தான் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி மாதிரி பண்ணுவார். இப்போ சனி, கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து சனி 6ஆம் இடத்து அதிபதி. 6ஆம் இடத்து அதிபதினா எதிரிகளையும் நோய்களையும் கடன்களையும் வந்து தீர்த்து வைக்கக்கூடிய, துவம்சம் செய்யக்கூடிய வேலையை ராகு கண்டிப்பாக செய்வார். அதன் பிறகு அடுத்த பலன் என்ன அப்படின்னு கேட்டால், ராகு நட்சத்திரத்தில் உட்கார்ந்த பலன். அந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்த பலன் வந்து மற்ற 2 பலன்களையும் சேர்த்து ரொம்ப பலம் வாய்ந்ததாக அமைகிறது இந்த முறை. அதனால இந்த நட்சத்திரத்தினுடைய பலன்களை செய்யணும். கடைசியில தான் ராகு தனக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாதிரியே வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவது. இப்போ இந்த 3 நட்சத்திரங்களிலும் எத்தனை நாட்கள் ராகு இருக்கிறார், அதே மாதிரி கேத்துவும் இருக்கிறார். கொஞ்சம் நட்சத்திரம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதை பார்த்துட்டு நம்ம பலனுக்கு உடனே போயிடலாம். சரி, ரைட். ராகு வந்து 18ஆம் தேதி மாறுகிறாரா? என்னுடைய கணிப்பு பிரகாரம் 29ஆம் தேதியில தான் அவர் ஃபுல் பொட்டன்ஷியல் ஆகிறார். அதனால அதுலேருந்து தான் கால்குலேஷன். பட் 18ஆம் தேதியிலிருந்து நம்ம எடுத்துப்போம். முதல் செக்மெண்ட் வந்து 18/5/2025 முதல் 3 டிசம்பர் 2025 வரை 199 நாட்கள், 6.5 மாதங்கள் அவர் வந்து குருவனுடைய நட்சத்திரமாகிய பூரட்டாதியில் உட்கார்றார். குரு 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இவரை பார்க்கிறாருங்கிறது ஒரு விசேஷமான விஷயம். இதில் நிறைய நன்மைகள் இருக்கு, நிறைய நன்மைகள் இருக்கு. அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு குரு நட்சத்திரத்தில் வந்து ராகு இருக்கிறது பெரிய நன்மை. ஏனென்றால் குரு வந்து சொல்லப்போனால் கேந்திராதிபதி இல்லையா, அதனால நிறைய நன்மைகள் உண்டு. அடுத்த செக்மெண்ட் 210 நாட்கள், அதாவது 3 டிசம்பர் 2025 முதற்கொண்டு 1 ஜூலை 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய 210 நாட்கள் கம்ப்ளீட்டா ஒரு 7 மாதங்கள் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இது வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்க போகிறீர்கள் அப்படின்னாக்கா, ஒரு புல்டவுசர் மாதிரி எல்லாத்தையும் சதைச்சிக்கிட்டு போயிடுவீங்க. அதாவது இன்னும் கூட நான் சொல்ல போனோம்னாக்கா, யுத்த விமானம் மாதிரி சடன்னு எல்லாம், அதாவது அணுகுண்டா வீசிட்டு போகிற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே பவுண்டோட வேறு எடுத்துடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. உங்களுக்கு அவ்வளோ அசாத்தியமான பலம் வந்துடும். கடைசியில் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் வந்து 8க்கு உண்டானவன், அது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும். 8க்கும் 3க்கு உண்டானவனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். அதுவுமே நன்மைக்கு தான். எப்படிப்பட்ட நன்மைன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். அப்போ இந்த ராகுனுடைய அந்த நட்சத்திரம், அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 1 ஜூலை 2025 முதல் 25 நவம்பர் 2026 வரைக்கும் அவர் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த 3 செக்மெண்ட் தான். கேத்துவதை வந்து குயிக்காக சொல்லிடுறேன். முதல் 50 நாட்கள் வந்து, அதாவது ஜூலை 7 வரைக்கும் அவர் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் உத்தரத்தில் உட்கார்றார். கொஞ்சம் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். அடுத்தது 7 ஜூலை 2025 21 ஏப்ரல் 2026 வரைக்கும் 288 நாட்கள், அதாவது 9.5 மாதங்கள் வந்து அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்காருகிறார். சுக்கிரன் வந்து இந்த வீட்டுக்கு 2க்கு உண்டானவன், வருமான ஸ்தானாதிபதி, பாக்ய ஸ்தானாதிபதி. அதனால இந்த கேத்து எப்படிப்பட்ட தொழில்களை செய்வார்னு நம்ம பார்ப்போம். அடுத்தது 21 ஏப்ரல் 2026 முதல் 25 நவம்பர் 2026 வரைக்கும் 218 நாட்கள், அதாவது 8 மாதங்கள் அவர் வந்து உங்களுடைய மகா நட்சத்திரம், அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்காருக்கிறார். ஆக 556 நாட்கள். இந்த செக்மெண்ட்டை வச்சு தான் நம்ம பலனை பார்க்க போகிறோம். இப்போ பலனுக்கு நம்ம ஆரம்பிச்சிடுவோம். முதல்ல பலன் என்பது 5 விதத்தில் நான் சொல்லுவேன்.
நானும் என்னுடைய மனம், புத்தி, சரீரம், உடலும் என்னுடைய இமேஜ் சொசைட்டியில், குடும்பத்தில், என்கிட்ட, நண்பர்கள்கிட்ட எப்படி இருக்கும், வளருவேனா தேவைணும். இரண்டாவது ஒர்க், ஜாபா, சொந்த தொழிலா, ஜாப்னாக்கா ப்ரைவேட்டா, கவர்மெண்ட்டா, வெளிநாடா, உள்நாடா எல்லாம் பார்க்க போகிறோம். அதில் என்ன லாபம் நஷ்டம் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, போகுமா, வருமானம். மூன்றாவது உறவுகளில் எந்த உறவுகள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நட்புறவாக சந்தோஷமாக நம்மளை இருக்க வைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் எது புளிக்கும், கசக்கும், இனிக்கும், உவர்க்கும், துவர்க்கும் எல்லா அறுசுவையும் பார்த்துருவோம். அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது எந்த மாதிரியான படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏனென்றால் கேத்து 12ஆம் இடத்துல போகிறது. 12ஆம் இடம் என்பது தூக்கம், மரணம், இப்படிப்பட்ட மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களினுடைய இடம். அதில் கேத்து உட்கார்ந்தா அவர் பாசிட்டிவாக மாறிடுவார். அது எப்படின்னு பார்க்கணும். கடைசியில் சொத்துக்கள் வாங்குவோமா, விற்போமா, இருக்கிற சொத்து கூடுமா குறையுமா, இதை பார்த்துருவோம். சரி, முதல்ல நான் எப்படி இருக்க போகிறேன், கன்னி ராசிக்காரனாகிய நான், அதாவது உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சேர்த்து தான் இந்த பலன். நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னாக்கா, முதல் செக்மெண்ட்ல நிறைய வருமானத்துக்கு உண்டான வழியை, தொழிலுக்குண்டான வழியை நம்ம பார்க்க போகிறோம். அப்படிங்கும்போது முதல் செக்மெண்ட்லேயே நல்ல கான்ஃபிடென்ட்டும் கௌரவமும் ஒரு மாதிரி இமேஜ், நல்ல நம்மளுடைய ஆஃபீஸில், ஒர்க்கிங் பிளேஸில் இமேஜ் ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். வீட்டில் இமேஜ் இருக்கும். எப்படி இருக்கும்னு கேட்டால், இந்த பலனை சொல்லும்போது சனியையும் கருத்து கொள்ளணும் இல்லையா. சனி உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார். என்னதான் கௌரவம் சொசைட்டியில் இருந்தாலும் முதல் செக்மெண்ட்டில் அப்பப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். இமேஜான ரொம்ப நல்லாயிருக்கும், பப்ளிக்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் நடுவுலையும் சரி. ஆனால் வாழ்க்கை துணையுடன் தான் கொஞ்சம் என்ன ஆகிடும்னு கேட்டால், நம்ம கொஞ்சம் கஷ்டத்தை ஃபீல் பண்ணுவோம். கஷ்டத்தைனாக்கா, ஊரெல்லாம் நம்மளை புகழ்து, இவங்களுக்கு நம்ம அருமை தெரியலையே அப்படின்னு சொல்லி. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நிலை இருக்கத்தான் செய்யும். பிறகு இரண்டாவது செக்மெண்ட்ல என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் அப்படியே ஒரு வாரியராக மாறிடுவீங்க. உங்களுடைய எதிரிகள் 3 பேர், அதாவது நோய், கடன் அல்லது உங்களுடைய விரோதிகள், இந்த 3ஐயும் ஒரு கை பார்ப்பீர்கள். ஒரு யுத்தக்காரன் மாதிரி, அதாவது ஒரு என்ன சொல்றது, போர் வீரன் மாதிரி இந்த 3ஐயும் துவம்சம் செய்வீர்கள். சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டில் இந்த பாச்சா பலிக்காது. அதனால அது புரிஞ்சுக்குங்க. வீட்டில் யாரையாவது இனிமையாக நினச்சிக்கிடாதீங்க. அங்கே சண்டை போட்டோம்னா நமக்கு தான் அடிவிழுகும். அடிவிழுகுனாக்கா லாஸ், நம்ம தான் செலவு பண்ணணும். அதனால அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். மூன்றாவது செக்மெண்ட்ல என்ன அப்படின்னு கேட்டால், 8ஆம் இடத்த அதிபதி மற்றும் 3ஆம் இடத்த அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்றாரு இல்லையா. யார் யாரெல்லாம் உங்களை இகழ்ந்து பேசினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை ஏமாற்றினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை தொச்சமாக மதித்து, அதாவது புறக்கணித்தார்களோ, அவர்களுக்கு எத்தனை பேருக்கும் பாடத்தை கற்பிப்பீர்கள். அதனால இந்த கன்னி ராசிக்காரருடைய இமேஜ் என்பது இமாலயத்தை போன்று உயர்ந்து நிற்கும். சில பேரை பயமுறுத்தும், சில பேருக்கு அச்சுறுத்துவதாகவும், சில பேருக்கு வயிற்றில் புளியை கரைப்பதாகவும் அமையும். நான் சொல்றது மிகை அல்ல, உண்மை. நீங்கள் அரசியலில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய எதிரியை நாடு விட்டு, உலகத்தை விட்டு ஓட்டி விடுவீர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பில் இருக்கு. சரி, இதை நான் சொல்லிட்டேன். ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக ஒவ்வொன்றாக சனி, அதாவது களை எடுக்கிற மாதிரி உடம்பை நீங்களே கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அனைத்து வியாதிகளிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஒரே ஒரு வியாதி, என்ன வியாதின்னா தூங்காமை என்பது, நேரத்துக்கு பெட்டுக்கு போகாமை என்பது, அது வியாதி இல்லை, உங்களுடைய பழக்கம். அந்த பழக்கத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். அதே போன்று போதைக்கு அடிமையாகி விடக்கூடாது. 6ஆம் இடத்துல அவர் 8க்கு உண்டான, அதுலேயும் குறிப்பாக 2வது செக்மெண்ட்ல ஒரு மாதிரி ஒரு இம்பேலன்ஸ்டான மனசு இருக்கும்போது, ஒன்று புகைப்பிடிப்பதுலையோ அல்லது லிக்கர்லையோ அல்லது ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிடும். மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, நார்மல் சாப்பாடு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. இதைத்தான் 2வது செக்மெண்ட்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2வது செக்மெண்ட் என்னன்னு கேட்டால், டிசம்பர்லேருந்து ஜூலை வரைக்கும், டிசம்பர் 2025 ஜூலை 2026 வரைக்கும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக நம்முடைய பழக்கம்தான் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ஹேத்து, அதாவது கெடுதியாக இருக்குமே ஒழிய நம்முடைய புண்ணிய பலன் கிடையாது. ரைட்டா? நம்முடைய புண்ணிய பலன் சேஃப்கார்டாக தான் இருக்கிறது. குரு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு உச்சமாக போகிறார் என்பது உங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் மேம்பட்டு காணப்படும் அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு காலில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். பிறகு கேம்பிளிங்கில் பணம் வரப்போகிறது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் 3வது செக்மெண்ட்டில்
கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கேம்பிளிங்கில் வந்து பணம் வந்து லாஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. 3வது செக்மெண்ட் என்ன, ஜூலை 1லிருந்து 26 அடுத்த வருஷம் ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும். சரியா? ரைட். இப்போ வந்து நம்ம தொழிலுக்கு போயிடுவோம். தொழிலில் வந்து சொந்த தொழில், ஜாப். முதல்ல ஜாபை பார்த்துருவோம், ஏன்னா அதுதான் மெயின். இப்போ ஜாபில் வந்து ப்ரைவேட் செக்டரில் தான் கிளாசிக்கான இம்ப்ரூவ்மெண்ட். ஆமாம், அதாவது ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு பிளேஸில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆக போகிறீங்க. கன்னிராசிக்காரர்கள் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வெளிநாடு, வெளி மாநிலங்கள் தூரம்தான், கொஞ்சம் தூரமாக போகிறதுக்கு தான். ஆனால் உங்களுக்கே வந்து தூரமாக போகணும்னு ஆசை வந்திருக்கும். கடந்த 1.5 வருஷமாக கேத்து தலையில் வந்து மண்டை பிச்சுக்க வச்சார் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் ப்ரைவேட் செக்டரில் அது டேட்டாஸ் ஓரியன்ட் ஆகட்டும் அல்லது ஐடி கனெக்டட் ஆகட்டும், குறிப்பாக ஐடி செக்டரில் இருப்பவர்கள், டேட்டாஸ் அனாலிசிஸ், டேட்டா ஓரியன்ட் விஷயத்தில் இருப்பவர்கள், பிறகு ஆராய்ச்சி கூடங்களில் வெளிநாடுகளில் சம்பந்தப்பட்டவர்கள், ரிசர்ச் ஓரியன்ட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, கார்பரேட் கம்பெனிஸ், அதற்குண்டானவர்கள், ஸ்போர்ட்ஸ் நிமித்தமான அத்துணை பிஸ்னஸும், அது ஐபிஎல்லாக இருக்கலாம், விம்பிள்டனாக இருக்கலாம், டென்னிஸாக இருக்கலாம், எதாக இருக்கட்டும், அது வந்து வாலிபாலாக இருக்கலாம் அல்லது வந்து ஹாக்கியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அத்தனையிலும் முன்னேற்றத்தை அடைவார்கள். இதெல்லாம் பிரைவேட் செக்டர்ல தான் வருது. ஒரு போருக்கு, அதாவது மிலிட்ரிக்கு போகணுமா, நேவிக்கு போகணுமா, ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணுமா, அல்லது விளையாட்டுத்துறையில் போய் ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கணுமா, இது அத்தனைக்கும் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு டைம் அது. அரப்ஸ் கண்ட்ரியில் வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் முன்னேற்றமே இல்லை என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது. யுஎஸ்ஏல இருப்பவர்கள், அதாவது சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால யுஎஸ்ஏல இருப்பவர்களுக்கு விசா கிடைப்பதற்கு சிறிது கடினமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை. துர்கையை வழிபட்டோம்னா போகிறோம். அதிலும் கூட விசேஷமாக வாராகி அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு நிறைய விஷயத்தை சாதித்து கொடுக்கும். வேலையே இல்லை எனக்கு அப்படிங்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. வேலையில் ரொம்ப அல்லாடிட்டு ஒரே டென்ஷன் மயமாக இருக்கிறவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து வில்லன் மாதிரி ரெடி ஆகிடுறது அல்லது ஆன்டி ஹீரோ மாதிரி ரெடி ஆகிடுறது, இதெல்லாம் வந்து நடக்க போகிறது. சாதுவாக இருந்தால் வந்து எல்லாம் போட்டு கூட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க, நொச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. சாது இப்போ மிரண்டு, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி தனக்குள்ள இருக்கக்கூடிய உத்வேகத்திற்கு உருவம் கொடுத்து அவர் வந்து பிரம்மாண்டமான எல்லாத்துக்கும் நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி ஒரு வலிமை அடையக்கூடிய ஒரு டைம் இந்த டைம். இதில் கேத்துவனுடைய ஒரு அமைப்பு என்ன தெரியுமா, அவர் சந்தோஷமா அப்படி பண்ண மாட்டார். நம்ம வந்து போராடுவோம், யுத்த காலத்தில் போராடுவோம், ஆனால் தனிமையில் வந்து சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனால் தனிமையில் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே ஞானியாக மாற்றி விடுவார் கேத்து. அதனால இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு போராளியாகவும் வெளியில போராளியாகவும் உள்ளுக்குள்ள வந்து ஞானியாகவும் மாற ஆரம்பித்து விடுவீர்கள் நீங்கள். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருந்தது கடந்த 1.5 வருஷமா. கேத்து தலையில உட்காந்து, ராகு 7ஆம் இடத்துல உட்காந்து, பிசினஸ் எது பண்ணினாலும், யார் கூட சேர்ந்து பண்ணினாலும் சரி, தனியா பண்ணினாலும் சரி, உருப்படாம இருந்தது எல்லாம் போய் இப்போ 1 மேன் ஆர்மி, அதாவது கன்னி ராசிக்காரர்கள் 1 மேன் ஆர்மியாக பெரிய பெரிய படைகளையே வந்து எதிர்த்து ஓட விரட்ட வைக்கிற அளவுல எதிராளிகளையும் நோய்களையும் கடன்களையும் பந்தாடி விடுவார்கள். சுவாமிஜி இவ்வளோ பாசிட்டிவா இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நான் நெகட்டிவும் சொல்லிட்டேன். உள்ளுக்குள்ள அமைதி கம்மியா இருக்கும். அதுதான் 6ஆம் இடத்துல ராகு இருந்தா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம். வெளியில உலகத்துக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சொந்தமா வந்து கொஞ்சம் அமைதியின்மை இருக்கத்தான் செய்யும். அந்த அமைதியின்மையை தீர்க்கறதுக்கு வேதாந்தம் படிக்க வேண்டும். பகவத்கீதை மெயின். பகவத்கீதையில முதல் 6 அத்தியாயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து கேத்து 12ல இருந்தா அது வந்து படிச்சு, இப்போ சனியினுடைய பார்வையில தான் இருக்கு. சில பேர்லாம் யோக மார்க்கத்துல போய் பிசினஸுக்கு பெரிய பிசினஸ் மேக்னெட்டா இருப்பான். ஆனா வந்து சைலண்டா போய் ஒரு ஆசிரமங்கள்லயோ நதிக்கரையிலேயோ போய் அமைதியா போய் ஒரு ஞானி மாதிரி, ஒரு யோகி மாதிரி, ஒரு சன்னியாசி மாதிரி வந்து வாழ்க்கை நடத்துவதற்கும் இது வழிவகை செய்கிறது. சரி, சொந்த தொழில் என்ன? சொந்த தொழிற்காலருக்கு சொந்த தொழிலில் வந்து எந்த ஃபீல்டாக இருந்தாலும் எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சர், சனியினுடைய காரகம், எல்லா செக்டர்லையும் நல்லபடியாக வந்துடலாம். ஆனால் சனியினுடைய காரகம் இருக்கக்கூடியதுல லாபமானது குறையும். இந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வந்தா தொழில் நிமித்தமான போட்டிகள் அத்தனையுமே ஒரு முடிவு கட்டிடலாம். நம்ம நீங்கள் கோர்ட்டு, கேஸ், லிட்டிகேஷன், லேண்டு, ப்ராப்பர்ட்டி எதில் இருந்த பிரச்சனையும் உங்களால் காலி பண்ண முடியும். பிரத்யங்கராகனுடைய வழிபாடு, பத்ரகாளியனுடைய வழிபாடு, மகா காளியனுடைய வழிபாடு. இல்லை சுவாமிஜி நான் வந்து அதெல்லாம் பயமான இருக்கு அந்த சுவாமிகள்லாம் அப்படின்னாக்கா ருத்ர ஜபம்.
ஆமாம், அது போகிறோம். உங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு தொழிலில் வந்து மேற்கொண்டு ஒரு ருத்ர மகாயோகம் பண்ணுங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து ருத்ர ஏகாதசினி பண்ணலாம், அல்லது வந்து மகாருத்ரம் பண்ணலாம், அதிருத்ரம் கூட பண்ணலாம் முடிஞ்சா. அதுக்கெல்லாம் செலவாகும். ஆனால் நான் சொல்றது பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஒரு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்துபவர்களுக்கு. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய விஷயத்தில் இணைந்திருப்பார்கள். ஒரு மிஷன் வித் விஷன் அப்படிங்கிற மாதிரி இணைந்திருப்பார்கள். அதனால் சொந்த தொழிலுக்கும் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்கிறது. அதிலும் கூட குரு நிமித்தமான, செவ்வாய் நிமித்தமான, ஆக்சுவலி செவ்வாய் சம்பந்தப்பட்ட இந்த கட்டடங்கள், இன்ஜினியரிங் விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கன்னிராசிக்காரர்களுக்கு கம்மி தான். இருந்தாலும் இந்த ராகுனுடைய அமைப்பில் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட அத்தனையுமே, அதாவது ஹோட்டல்ஸ், போர்டிங் அண்ட் லாட்ஜ், டூரிஸ்ட் பிளேசஸ் வைத்து நடத்துபவர்கள், கேளிக்கை விடுதி நடத்துபவர்கள், உல்லாசம், இந்த பரவச உலகம் அப்படி இப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதில் அத்தனையிலையும் காசு கிடைக்கும். இப்போ சொந்த தொழில்காரர்களுக்கு லாபம் கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த லாபத்தை வந்து நம்ம எப்படி செலவு பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரியா? கொஞ்சம் இல்லீகலாக போயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனால் அது என்றைக்குமே இல்லீகலாக போகிறத பற்றி நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அது என்னைக்கு இருந்தாலும் அது டேஞ்சர். அது இப்போ இல்லைனாலும் 50 வருஷம் கழித்து நமக்கு பின்னாடியும் டேஞ்சர் தான். ஏனென்றால் இந்த உலகத்தில் எதையுமே ஒழிக்க முடியாது, மறைக்க முடியாது, அது வந்துடும். அதனால தான் வந்து எப்பவுமே வந்து பி வித் குட் வில், குட் பீப்புள், குட் திங்ஸ், அவ்வளோதான். அது மட்டும்தான் நீங்கள் வந்து செல்ஃப் டிசிப்ளின்னு கொண்டு வரணும். ஆக தொழில் ரீதியாக அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல 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 முன்னேற்றங்கள் இருக்கிறது. நல்ல பாசிட்டிவ். இவ்வளோ பாசிட்டிவானாக்கா எஸ், சனி பார்த்தாலும் பாசிட்டிவ் தான். சனி யாருக்கு உண்டான 7ஆம் இடத்துல இருக்கனால திருமண உறவுகளில் தான் கொஞ்சம் இது, அதை நான் சொல்லிடுறேன். இப்போ அடுத்தது வந்து உறவுகளில் வந்து திருமண உறவுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் மாமா, அதாவது தாய் மாமன், பிறகு வந்து மாமனார் விஷயம், இதிலெல்லாம் லாபம் உண்டு. ஒய்ஃபுங்கிற அந்த ஒரு விஷயம், பிறகு நட்புங்கிற விஷயத்துல தான் கொஞ்சம் தொய்வு ஏற்படும். வழிய தொய்வுன்னா எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சங்கடங்கள், அதுவும் கூட குருவனுடைய அனுகிரகத்தினால தீர்றது. அப்போ குரு ரொம்ப ஃபேவரபிளாக தான் இருக்க போகிறார். ராகுவும் கேத்தும் நல்லாவே ஃபேவரபிளாக இருக்க போகிறார்கள். ஆனால் அந்த சனி மட்டும்தான் கொஞ்சம் வந்து 7ஆம் இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் எடக்கு பண்ணுவார். இருந்தாலும் அதையும் வந்து குரு வந்து உச்சமாகும் போது சனியனுடைய பார்வையில் உங்களுக்கு நன்மை தான் செய்வார். அப்போ உறவுகளில் எதில் நம்ம ஜாக்கிரதை? குழந்தைகள் உறவு ஜம்முன்னு இருக்க போகாது. அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்ல குழந்தைகளுடைய வரம், குழந்தைகளுடைய அந்த என்ன சொல்றது, அவர்களால் நமக்கு சந்தோஷம், குழந்தை வரம், இதெல்லாம் கிடைக்க போகிறது. திருமண உறவு, அதாவது சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும் சொந்தத்திலேயே திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படும். இருந்தாலும் சொந்தத்தில் திருமணம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதனால சொந்தத்தில் திருமணம் ஏற்பாடு நடக்கிறது. திருமணத்துக்கு வந்து கொஞ்சம் தன்னுடைய வயதை காட்டிலும், அது ஆணோ பெண்ணோ, இப்போ ஒரு 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 பொண்ணுக்கு வந்து ஒரு ஆண்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஏஜ்டா கிடைப்பார். ஆனால் ஒரு ஆணுக்கு பெண்ணுனாக்கா தன்னுடைய வயதுக்கு சமமா அல்லது தன்னுடைய வயதை கூடினவர்களாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. லவ் ப்ரப்போசல் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஆனால் என்ன, வேறு மொழி பேசுபவர்கள், குறிப்பாக தெலுங்கு பேசுபவர்கள், ஏன்னா தெலுங்கு அப்படிங்கிறது வந்து இந்த ராகுனுடைய அந்த நட்சத்திர அமைப்பு பார்த்தீங்கன்னா தெலுங்குனுடைய அமைப்பு, அது பேசுபவர்கள். இந்த 3 செக்மெண்ட்ல 3வது செக்மெண்ட்ல திருமண உறவுகள் வந்து கொஞ்சம் கிளிஷ்டமாக இருக்கிறது. ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். நோ லவ் ப்ரப்போசல் 3வது செக்மெண்ட்ல. அதாவது அடுத்த வருஷம் வந்து நமக்கு ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும். அது நம்ம ரொம்ப நாள் இருக்கு சுவாமிஜி, எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும்னாக்கா தன்னுடைய வாழ்க்கைனாக்கா ஞாபகம் வைத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் தான், ஒரு தடவை பார்த்து உடனே முடிச்சிடுறது கிடையாது. அதனால தான் டேட் வாரியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சகோதர உறவுல ராகுனுடைய 2வது செக்மெண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறது. அதனால கொஞ்சம் பார்த்துக்கிடணும் நம்ம. அதாவது 2வது செக்மெண்ட் இந்த வருஷம் டிசம்பர்லேருந்து அடுத்த வருஷம் ஜூலை வரைக்கும் முக்கியமான அந்த நடுவில் வந்து சகோதர உறவு வந்து கொஞ்சம் பாதிக்கிறது. ஏனென்றால் சதயத்தில் உட்கார்ந்துருப்பார். சதயத்தில் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருப்பார். அது சரி வராது, கொஞ்சம் இணக்கம் வராது நமக்கு. சில பேருக்கு வந்து தந்தையினுடைய உறவு நல்ல மேம்படக்கூடிய, தாயினுடைய உறவு மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு, தந்தையினுடைய தயவினால் பிசினஸை ரன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, புதிதாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சில பேர்லாம் அப்பாவினுடைய வேலையை இவருக்கும் கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால தாய் தந்தையினுடைய உறவுகள் நல்லாக இருக்கிறது. எதிரிகளுடைய உறவு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏனென்றால் எதிரிகள் உங்களிடம் மண்டியிட்டு மாற வேண்டும், அல்லது எதிரிகள் ஓட வேண்டும்.
அதனால் எல்லா உறவுகள்லையுமே இங்கே ஓரளவுக்கு நல்லபடியாக பண்ணிவிடுங்க. வாழ்க்கையினுடைய துணை அப்படிங்கிறது நட்புங்கிற உறவுகள் மட்டும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது அவசியம். சரி, உறவுகளை பார்த்தாச்சு. அடுத்தது படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கிறது. ஆமாம், அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா மந்தத்தன்மை என்பது அவர் குருவனுடைய நட்சத்திரத்தில் உட்காரும்போது குரு எப்பவுமே, அதாவது 10ஆம் இடத்துல உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்மளை சோம்பேறி ஆக்குவார் கொஞ்சம். அதாவது படிப்பு விஷயத்துல நமக்கு அப்படியே வில்லிலிருந்து கிளம்பிய ஒரு அம்பு போல நம்ம டார்கெட் அடிக்கிறதுக்கு செயல்படுவதற்கு தான் வெறி இருக்குமே ஒழிய அமைதியாக உட்கார்ந்து ஆழ்ந்து ஓர்ந்து உணர்ந்து படிப்பதற்குண்டான அந்த அமைப்பு இருக்காது. அதனால கொஞ்சம் அதுக்கு நம்ம எஃபர்ட் பண்ண வேண்டும். அதுக்கு எஃபர்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, லலிதாம்பிகையினுடைய வழிபாடு அல்லது மாத்தங்கின்னு ஒரு அம்மா இருக்கு, மாத்தங்கி மந்திரினின்னு பேர், அந்த அம்பாளினுடைய வழிபாடு. அப்படி இல்லையா சரஸ்வதியினுடைய வழிபாடு உங்களுக்கு நன்றாக வெற்றிகளை குவித்து கொடுக்கும். 2வது செக்மெண்ட்ல கொஞ்சம் டீவியேஷன் ஆகிடும். முதல் செக்மெண்ட்ல கொஞ்சம் அப்படியே மதமதான் இருப்போம். 2வது செக்மெண்ட்ல கொஞ்சம் டைவர்ட் ஆகும். ஒன்று விளையாடிக்கிட்டே இருப்போம், இல்லை டெக்னாலஜின்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டே இருப்போம். ஆனாலும் படிப்பு துறையில் எல்லா ஆர்டிஃபிஷியல் நிழல் படிப்புகளுக்கும், கம்ப்யூட்டர் செக்டராக இருக்கலாம், அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், ரொபாட்டிக்காக இருக்கலாம், அல்லது ஆர்மி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இதைத்தானையுமே நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தொழில் துறையில் லாயர்ஸுக்கு ரொம்ப ஒரு கிஃப்ட் இந்த ராகு கேத்து பயிற்சி. லாயர்ஸுக்கும் சரி, சில பேர் ஜட்ஜாக மாற வேண்டும் என்றால் ஜட்ஜாக போகலாம், ஆசிரியர்களாக போகலாம். ஆசிரியர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. அந்த மாதிரி இப்போ படிப்புல வெளிநாட்டில் போய் படிக்கிற என்ன படிப்பு படித்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு இது உண்டு. ரிசர்ச் ஓரியன்ட் படிப்பும் தாராளமாக படிக்கலாம். பிஸ்னஸ், காமர்ஸ், அதாவது பிபிஏ, எம்பிஏ, இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் படிப்புகள் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. எந்த படிப்புக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, ஆராய்ச்சி படிப்பும் மெடிக்கல் விஷயமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. இருந்தாலும் குருவனுடைய அருளினால் முதல் செக்மெண்ட்லையும் லாஸ்ட் செக்மெண்ட்லையும் இந்த 2 படிப்பாளர்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பே இருக்கிறது. சரி, கடைசியில் இன்னொன்று சொல்லிடுறேன். வாழ்க்கை என்கின்ற படிப்பு இந்த ஒரு 1.5 வருஷம் ரொம்ப அபரிமிதமான இருக்கும். வாழ்க்கையினுடைய உள் சூட்சுமம்னு சொல்லுவோம் இல்லையா, தன்னை பற்றி தான் உணர்தல் அப்படிங்கிறது இதில் பெஸ்ட் படிப்பு. அதைத்தான் இப்போ நம்ம ரொம்ப படிக்க போகிறோம். வயதில் முதிர்ந்த மூத்தவர்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்து கொடுப்பார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், வாரம் ஒரு முறை ஊனமுற்றவர்கள் அல்லது கண் பார்வையற்றவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ராகுகேத்து பயிற்சி உங்களுக்கு அத்தனையிலையும் வெற்றியை கொடுக்கும். கடைசியில் சொத்துக்கள்னா எங்கெங்க எவன் பிடிங்கினாலும் அவங்ககிட்டெல்லாம் நம்ம பிடிங்கிருவோம். கவலையே படாதீங்க. சொத்துக்களில் வீடு, சொந்த வீடு அமைப்பு உண்டு. அதே போல நிலம் புலன்கள் உண்டு. பிறகு வெளிநாட்டில் இருப்பவர்கள் தன்னுடைய சொந்த ஊர்களிலும் நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பிசினஸுக்கு கூட சில பேர் நிலம் வாங்கி அதை ஒரு மால் கட்டுறது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் கூட ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், 2வது செக்மெண்ட்ல நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னாக்கா காளியினுடைய உபாசனை பண்ணிட்டு பண்ண வேண்டும். அதில் லேண்டில் லிட்டிகேஷன்ஸ் எதாவது இருக்கிறன்னு பார்த்தோம்னா, 4க்கு உண்டானவன் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. மெத்தனமாக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது மிஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிடணும். செல்வங்கள் குவியும். இருந்த செல்வங்களை காட்டிலும் ஆரோக்கியம் என்கின்ற செல்வமும், சொந்தம் என்கின்ற செல்வமும், பிறகு சொத்துக்கள் என்கின்ற செல்வமும், அனைத்து சொத்துக்களும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பெயர்ச்சியினால் அடைகின்றன என்று சொன்னால் மிக இல்லை. வாழ்த்துக்கள், பூரண ஆசீர்வாதங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். சாந்தி சாந்தி சாந்தி.